இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரேவதி கார்த்திக்கு தெரியாம எப்படியாவது போய் பைக்கை புக் பண்ணி வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்றாங்க. அக்கா நான் இங்கே தலைவாணியை அடுக்கி வச்சுட்டு போறேன், எப்படியாவது கார்த்தி வந்தா சமாளிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு முருகன் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட ரேவதியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவள் எப்படியோ ஷோரூம்க்கு தாண்டா போவா, அங்கே போயிட்டு எப்படியாவது அவளை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பின்னாடியே போறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ரேவதி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போறாங்க. அப்போ ரேவதி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் கார்த்தி நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்ம திட்டினால அவ கோபத்துல தூங்கிட்டு இருக்கா போல, சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்காக உள்ள போறாங்க. என்ன இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளே, இவ உடம்பு கிடம் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சந்தேகத்தோட பாக்குறாங்க. அப்பதான் ரோகிணி வந்து கார்த்தியை எப்படியோ சமாளிச்சு வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்பதான் மயில்வாகனம் கிட்ட கார்த்தி சொல்றாங்க, நம்ம ரேவதி இன்னைக்கு ஒரு நாள் வெளியில போகாம பாத்துக்கணும், அவளுக்கு இந்த நாள் தான் கண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு சாமியார், அதனால அவள் ரொம்பவே பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சரி நம்ம ரேவதி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஃபுல்லா தலகாணி. அதை பார்த்ததுமே நம்ம கார்த்தி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, எங்க போனா ரேவதி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ரோகிணினால உண்மையை மறைக்க முடியல சொல்லிடுறாங்க. ரேவதி உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக பைக் வாங்குறதுக்காக தான் ஷோரூம்க்கு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு இதுதான் நேரமா, இன்னைக்கு நான் அவளை வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், என் பேச்சை மீறி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி பயங்கர டென்ஷனோட போறாங்க. அப்பதான் மயில்வாகனம் சொல்றாங்க, எப்பா நீ மட்டும் தனியாக போகாத, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க, வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நம்ம ரேவதியும் அங்கே போயிட்டு பைக்கெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியில வராங்க. அப்பதான் முருகன் வந்து ரேவதியை பார்க்குறாங்க. டே அவ தனியாக தாண்டா வரா, இதுதான் சரியான நேரம், எப்படியாவது அந்த காரை வச்சு அடிச்சு தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் ஒரு பக்கம் காரை ஸ்பீடாக ஓடிட்டு வராங்க. அந்த சைடு தான் நம்ம ரேவதி அப்படியே ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. நம்ம கார்த்தி நல்ல வேலையாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரேவதியை காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம கார்த்தி ரேவதியை பயங்கரமாக திட்டுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா ரேவதி, உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், இன்னைக்கு ஒரு நாள் நீ என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது சொல்லியிருக்கேன்ல, நீ மட்டும் எதுக்கு தனியாக வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பைக் வாங்க தான் கார்த்தி வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த காரில் இருந்து முருகன் இறங்கி ஓடுறத பார்க்குறாங்க. நம்ம கார்த்தி ஓடி போய் முருகனை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. டே இப்படி பழி வாங்குறதுக்காக கொல்ற அளவுக்கு போவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி முருகனை வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். அப்பதான் ரேவதி சொல்றாங்க, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க, இவன் உன்னைய பழி வாங்கணும்னு சுத்திக்கிட்டு இருக்கான், அதனாலதான் இவன் கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியில போகாத அப்படின்னு சொல்லியிருந்தான், ஆனா என் பேச்சு மீறி நீ வெளியில வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி கார்த்தி ரேவதி கிட்ட சொல்ல, இதை கேட்ட முருகன் வந்து என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, இவனெல்லாம் விடக்கூடாது கார்த்தி, இவனை மறுபடியும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து இவன் வெளியிலே வர முடியாத அளவுக்கு பண்ணணும், என்ன தைரியம் இருந்தா அவனை போட்டு கொடுத்துன்றதுக்காக என்னையவே கொல்றதுக்கு வருவான், கண்டிப்பா இவன் வெளியில இருந்தா நிறைய பெண்களுக்கு ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல, இதை கேட்ட கார்த்தியும் அதிகாரிகளுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரிகளாம் வந்து முருகனை பிடிச்சு அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம கார்த்தி ரேவதியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி கிட்ட வந்து ரேவதி சாரி சொல்றாங்க, சாரி கார்த்தி உனக்கு தெரியாம நான் வெளியில வந்துட்டேன், வேற வழி இல்லை எனக்கு, எப்படியாவது உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க, நான் எதுக்காக தெரியுமா உன்னை வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், கல்யாண நாள் அதுவுமா உனக்கு கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு சாமியார் சொன்னாரு, அதனால தான் உன்னை வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், ஆனா அதை புரிஞ்சுக்காம நீ இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்றாங்க, இதை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் வீட்டை விட்டு வெளியில போயிருக்க மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கார்த்தி கிட்ட பேசிட்டு வராங்க. ஒரு வழியா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ராஜராஜன் கிட்ட ரேவதி சொல்றாங்க, அப்பா இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள் அதுவுமா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் ஆகணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரகலாவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அடிப்பாவி ஏன் தாலியை அறுத்துட்டு நீங்க சந்தோஷமா ஊர் சுத்துவீங்களா, அதுக்கு நான் விட்டுருவேனா, இந்த நேரம் பார்த்து அக்கா எங்க போனான்னு தெரியலையே, அக்கா இருந்திருந்தா கண்டிப்பா கார்த்தி கூட ரேவதியை அனுப்பியே வச்சிருக்க மாட்டா, இந்த நேரம் பார்த்து இவ எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சந்திர பயங்கர டென்ஷன்ல இருக்கா. இந்த சைடு நம்ம ரேவதி ராஜராஜன் கிட்ட சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. நம்ம ரேவதி கார்த்தி ரெண்டு பேருமே பாட்டி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த சைடு நம்ம சாம்புஸ்வரிக்கு சந்திரா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஒரு வழியா சாம்புஸ்வரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சந்திரா வந்து சாம்புஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா இந்த வீட்டில் என்ன நடக்குது நீ கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கவே மாட்டியா, உன் பொண்ணு ரேவதி இப்போ எங்க இருக்கா தெரியுமா, அந்த பரமேஸ்வரி வீட்டுக்கு போயிருக்கா, அங்கே போயிட்டு ஜோடியா ரெண்டு பேரும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புஸ்வரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டால அவ, இன்னும் 6 மாசத்துல இவங்க ரெண்டு பேரும் பிரிய போறாங்க, இப்போ என்னன்னா வெட்டிங் டே கொண்டாடிட்டு இருக்காங்களா, இதை நான்
சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிளம்பி பரமேஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ரேவதி கார்த்தி 2 பேருமே பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டு வாசலில் நின்று ரேவதி அப்படின்ட்டு செம்மையாக கத்துறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ரேவதி வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன பாட்டி அம்மா குரல் மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பரமேஸ்வரி சொல்கிறாங்க, போச்சு உங்கள் அம்மா வந்துட்டாலா, இப்போ என்ன பிரச்சனையை உருவாக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் வந்து பார்க்குறாங்க. ஏன் ஈஸ்வரி வெளியிலே நிற்கிறேன், உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்டேன். அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, உன்கிட்ட உறவு கொண்டாடலாம் நான் வரல ரேவதி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இவ வீட்டுக்கு நீ வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம ரேவதி சொல்கிறாங்க, யார் கேட்டுமா நான் என்னோட பாட்டி வீட்டுக்கு வரணும், என் பாட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா எப்படியெல்லாம் இவ பேசுகிறா, நீ எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிரைவர் தான், இந்த டிரைவர் எல்லாரோட மனசையும் மாற்றி வச்சிருக்கான், உனக்கு எதிராக எல்லாத்தையுமே திருப்பி விட்டான் பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எங்க பார் ரேவதி, இந்த பரமேஸ்வரியை நீ பாட்டி பாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, அதே பாட்டி தான் என் அம்மா சாவுக்கு காரணம், உனக்கு நல்லா தெரியும்ல, அப்படிப்பட்டவங்க வீட்டுக்கெல்லாம் நீ எதுக்காக வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்டு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அம்மா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உண்மை என்னங்கிறது தெரிய வரும், கண்டிப்பாக சிவகாமி பாட்டியோட சாவுக்கு காரணம் பரமேஸ்வரி பாட்டி கிடையவே கிடையாது, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெரிய வரதான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சி நிறுத்து, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினா அவளை தான் ஒழுங்கு மரியாதை என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி உங்களுக்கு தான் அவங்கள பற்றி தெரியும்ல, அவங்க ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டால் பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னப்பா எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவள் மனசு மாதிரி கண்டிப்பாக என்னைய அத்தனை வாய் நிறைய கூப்பிடுவா பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பரமேஸ்வரி பாட்டி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா இனிமேட்டு நீ சும்மா இருக்காத, இந்த கார்த்தி பையன் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், அவனுக்கு எப்படியாவது வீட்டை விட்டு அமுச்சு விட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, கோர்ட்டில் 6 மாதம் உங்கள் 2 பேரையும் சேர்ந்து வாழ வச்சுருக்காங்க சரி, ஆனால் அதுக்காக நீ இவன் கூட சேர்ந்து சுற்றுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாள் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும், அப்புறம் வேற மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இதை கேட்ட ராஜராஜன் பயங்கரமா டென்ஷன் ஆகிக்கிறாங்க. என்ன ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க, உன் பொண்ணுகிட்ட பேசுற பேச்சா இது, அவங்க ஒருத்தன் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா, அட்லீஸ்ட் அவங்க சந்தோஷமா வாழ்றது உனக்கு பிடிக்காட்டினாலும் அவங்கள பிரிக்கணும்னு என்னைக்குமே நினைக்கவே கூடாது. கார்த்தி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான், அவனை போயிட்டு என்னோட மருமகனா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, உன்னோட பிடிவாதத்துல இருந்து வெளியில வா, இது நம்ம பொண்ணு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சொல்ல, இதை கேட்ட நம்ம சந்திரா வந்து சொல்றாங்க, அக்கா இவங்க யாரு பேச்சுமே கேட்காத, எல்லாருடைய மனசையுமே இந்த கார்த்தி பையன் மாற்றி வச்சிருக்கான், கண்டிப்பாக இப்படியே போனால் எல்லாருமே உனக்கு எதிராக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சாமுண்டீஸ்வரியை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க, சித்தி உங்களோட சுயரூபம் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும், என்ன அம்மா வந்து தங்கச்சியை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண தப்பெல்லாம் மறந்து உங்களை வீட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க, அந்த நன்றிக்காவது விசுவாசமாக இருங்க, அட்லீஸ்ட் நீங்கள் விசுவாசமாக இருக்கலாம் நான் கூட பரவாயில்ல, எங்களை பிரிக்கணும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க, அது உங்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சந்திரகலாவை பார்த்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, விடு சந்திரா, இன்னும் 6 மாதம் தானே, அதுக்கப்புறம் பாரு 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக தான் இருக்க போகிறாங்க, ரேவதிக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் கட்டி வைக்க தான் போகிறேன், அதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, சரிம்மா உங்களோட முடிவு இதானே, அப்போ என்னோட முடிவே நான் சொல்கிறேன், இந்த 6 மாதத்தில் கண்டிப்பாக கார்த்தி வந்து எல்லா உண்மையுமே நிரூபிச்சிருவான், அதுக்கப்புறம் நீங்களே கார்த்தியை வாய் நிறைய மாப்பிள்ளைன்னு கூப்பிட தான் போகிறீங்க, அதையே நம்மளாம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.